மாலை நேர வணக்கம். இந்தியாவில் தற்போது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உண்டு. தற்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தவும், ஒட்டுமொத்தமாக தொகுதிகளுடைய எல்லைகளை மறுவரையறை செய்யக்கூடிய வகையிலேயும் மீண்டும் நாளை நாடாளுமன்றத்தில் அதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பொதுவாக 543 816 என்ற எண்ணிக்கை உயரப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதற்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் உயர வேண்டும் என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் ஆகும். கடந்த முறை இதேபோன்ற ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட தெற்கு மாநிலங்களுக்கு எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும். வடக்கு மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தான் கூடுதலான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அதன் காரணமாக அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு நாடாளுமன்றத்தில் மீண்டும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் 50% உயர்வு, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக 50% உயர்வு என்பதை மனதிலே வைத்து இப்பொழுது அந்த திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நமக்கு 50% உயர்வு என்று வருகின்ற பொழுது அது 39 59 மாறும். எனவே அதனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் குறைந்து விடாது. அதேபோல அரசியல் முக்கியத்துவமும் குறைந்து விடாது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பது சரியானது என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால் நம்மளுக்கு கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலான இடங்களும் தம் குடும்ப கட்டுப்பாட்டை மிகவும் தீவிரமாக அமலாக்கிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பொழுது நமக்கு வாய்ப்புகள் குறைவாக, எண்ணிக்கை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்தின அடிப்படையில் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 50% எல்லா மாநிலங்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து 50% என்று கணக்கெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. எனவே அதில் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய அனைவருமே ஏகமனதாக ஆதரவு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றினால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவம் அகில இந்திய அளவில் கூடுதலுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை எல்லோருமே ஏகமனதாக வரவேற்றால் சரியா இருக்க முடியும் அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடாகும். கேள்விக்கு மீண்டும் பேசணும். அடுத்தது மிக முக்கியமாக மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 39,000 40,000 பெரிய கோயில்கள் இருக்கிறது, சிறிய கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுடைய பெயர்கள், ஆண்டவருடைய பெயர் இருக்கின்றன. ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கோயில் நிலங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலங்கள் அனைத்துமே இப்பொழுது கோயிலுடைய நிர்வாகத்தின் பல தனியார்கள் அல்லது பல்வேறு விதங்களிலே அந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது.
எனவே அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய 1.4 அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து பட்டப்பகல்ல அந்த நிலம் கார் பார்க்கிங், அதாவது வாகனம் நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலம் ஏற்கனவே அது ஒரு அறக்கட்டளையாக இருந்து தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது. எனவே அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி என்று வந்து அதுக்கு அந்த நிலம் வந்து தனியாருக்கு அது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவு கொடுத்தோம். இருந்தாலும் கூட ஏறக்குறைய 10 தினங்கள் ஆகிவிட்டது. இந்த தேதி 19. ஆனால் அந்த நில பரிமாற்றம் ஒரு சாதாரணமான வெள்ளத்துறையும் சேதுபதியும் மட்டும்தானா? அதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்? எப்படி வந்து தொடர்ந்து அந்த ஆட்சேபனுக்குரிய நிலமாக இருந்த நிலம் வந்து திடீரென்று வந்து ஒரு சார் பதிவாளர் வந்து பணியில் இல்லாத போது வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அழைக்கப்பட்டு அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டது. இதுக்குள் வேறு யாரெல்லாம் பின்புலமாக இருந்து இந்த பதிவை செய்தார்கள் என்பதை வந்து இன்னும் மூடு மந்திரமாகவே இருக்கிறது. இதை வந்து அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இப்பொழுது வந்து சிபிசிஐடி விசாரணையில் இருந்தாலும் கூட இன்னும் அதுக்கு ஒரு முடிவு, யார் பின்புறத்தில் இருக்கிறார்கள், இது எப்படி நடந்தது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இது வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ இடத்திலே ஒப்படைத்தால் வந்து ஒரு உண்மையான நிலைமையை கண்டறிய முடியும். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் தான் அதிகமாக பறிபோகிறது. அது தடுத்து நிறுத்தப்படும். அதுபோக வந்து இந்த கோவில் நிலங்கள், அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும் வணிக நிலமாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளவுதான் இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய குழு, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில், அந்த ஓய்வு நீதிபதி தலைமையில் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்களை ஒரு குழுவை நியமித்து அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த மொத்தமாக இந்த கோயில் நிலங்கள் தொடர்ந்து பறிபோகின்றன. உதாரணத்துக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் 3 பகுதிகளில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து 1963 வந்து அது இனாம் நிலம் என்று கை மாறி அது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய வசதிப்பட திட்டத்தில் தான் அந்த நிலம் இருக்கிறத வரை ஏழைகளுக்கு கொடுத்தது இல்லை அப்படிங்கிறது தகவல் வருது. இப்போ தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே இப்பொழுது வந்து இந்த கோயில் நிலம் அபகரிப்பது ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து ஒரு குழுவை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை நியமித்து அது குறித்து மொத்தமாக நிலங்கள் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் வந்து இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக பழனி கோவில் நில அபகரிப்புக்கு ஒரு உடனடியாக தீர்வணும் என்று சொன்னால் இது வந்து இதுபோல ஒவ்வொரு வழக்கும் வருகின்ற பொழுது அந்த சமயத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதுக்கு பிறகு விட்டு விடுகிறோம். அது மீண்டும் 6 மாதம் கழித்து இன்னொரு செயல் நடைபெறுகிறது. எனவே இந்த பழனி கோவில் நில அபகரிப்பை வந்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டு கோயில் நிலங்கள் அபகரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படணும். அது சிபிஐ இடத்தில் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது வந்துங்க, கடந்த 15 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மூத்த அமைச்சர் ஒருவர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காஸ்ட் ஐடென்டிட்டி, அடையாள அட்டை வழங்கப்படும் சொன்னார். அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்தோடனே அதை கைவிட்டாங்க. ஆனால் மீண்டும் நேற்றைய தினம் வந்து ஒரு செய்திகள் வருகிறது. பள்ளி குழந்தைகளுடைய அனைத்து விதமான தரவுகள், அவங்க பெயர், பெற்றோர், அவங்களுடைய வசதிகள், அதேபோல சாதிய ரீதியான அனைத்து தரவுகளையும் வந்து பள்ளி இணையதளத்தில் வந்து அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குடைய கோடான கோடி குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு இல்லை, அவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய தரவுகளை எல்லாம் எடுத்து மற்றவர்கள் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு வந்து வாய்ப்பாயிரும். அது வந்து என்ன, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில்
இளைஞர்களை குறிவைத்து வாக்குகள் வாங்கப்பட்டிருக்கு, சமூக வலைத்தளங்கள் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது எதிர்காலத்தினுடைய தேசத்தினுடைய நலன் மற்றும் பல்வேறு விதமான அம்சங்களுக்குள்ள அடங்கியிருக்கிறது. அதே போல சாதி ரீதியாக ஒடுக்குமுறைகளுக்கும் ஒதுக்கறுகளுக்கும் இது ஆளாக வாய்ப்பு இருக்குது. அதை விட இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னதான் பாதுகாத்தாலும் கூட பல தரவுகளை திருடி விடுகிறார். அதனால இது குறிப்பா குழந்தைகளை மையமாக வைத்து அவங்கள டேட்டா கலெக்ட் பண்ணி செய்து அதன் மூலமாக தங்களுடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இப்பொழுது தமிழ்நாடு அரசு பள்ளி குழந்தைகளுடைய சாதி ரீதியான மற்ற எல்லா பெற்றோர்களுடைய எல்லா விதமான தரவுகளையும் பள்ளி இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டுங்கிறது இது ஓப்பன் ஆயிரும். இதன் மூலமாக பல சமூக சிக்கல்கள் உருவாகும், பல பிரச்சனைகள் உருவாகும். எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய எல்லா விதமான தரவும் வெளியே வருகின்ற பொழுது பல பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் ஊடகங்கள் வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன். போலாம் சார். இந்த பழனி இது சொல்றீங்க சார், மறுமுறை சொல்றீங்க. ஆமாங்க. அந்த விஷயத்துல திமுக ஒரு நீண்ட பாரம்பரியமான ஒரு கட்சி அவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம கல்வி உதவித்தொகை கேட்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போராட வேண்டி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட போராடி தான் ஒண்ணுமே கிடைக்காம போயிடுது. கடந்த 5 ஆண்டுகள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த தொகுதி மறுமுறை மூலமாக ஏதாவது பாதிப்பு வரக்கூடாது, வந்துருமோ அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. இல்ல, அது கடந்த முறை திமுக எடுத்த நிலைப்பாடு மிகவும் சரியானதுங்க. தேர்தலுக்கு முன்பாக முன்கூட்டிய மற்ற மாநிலங்கள் எல்லாம் கூட அது பற்றி எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அதுக்காக மிகப்பெரிய குரல் எழுந்தது. அப்பொழுது நமக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசுக்கு ஒரு விதமான எண்ணிக்கையும் தமிழ்நாடு எண்ணிக்கையில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால அதனால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லாமல் இப்பொழுது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதிலிருந்து கூடுதலாக 50% போது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விதமான அளவுகோலை கையாளுகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 816 59 வர்ற போது நம்ம நிச்சயமாக நம்முடைய பவர் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். கடந்த முறை இந்த ஜாதி அடையாளம் சொல்றீங்க. ஆமா, அரசு பள்ளிகளுக்கு சொல்றீங்களா சார், தனியார் பள்ளி? இல்ல, அதாவது இது பொதுவாக குழந்தைகளை டார்கெட் பண்ணக்கூடாதுங்க. நான் சாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பதுதான் எல்லோருடைய நோக்கம். அதை நீங்க பப்ளிக் கொண்டு வர்ற போது அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய யாராவது ஒருவர் அவர்கள் 100க்கு 100 சரியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க ஓய்வு இருக்கின்ற பொழுது கூட அந்த தரவுகளை எல்லாம் எடுத்துட்டு போக அதையெல்லாம் எக்ஸ்போஸ் அதை சேல்ஸ் பண்றாங்க. இப்போ இப்பொழுதெல்லாம் தங்கத்தை திருடுறத விட வைரத்தை திருடுறது தரவுகளை திருடுறது தான் மிகப்பெரிய முக்கியமா இருக்கு. ஆனால் அந்த தரவுகள் பொது வழிக்கு வரக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தானதுங்க. பல்வேறு கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உங்களோட நிலைப்பாடு இல்ல, மற்றவங்க யாரும் கூட்டணிக்கெல்லாம் யாரும் போன மாதிரி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வேறு முகாம்களில் போட்டியிட்ட பல பேர் இப்பொழுது பல காரணங்களை சொல்லி அவர்கள் முகாம் மாறி இருக்கிறார்கள். நாங்கள் புதிய தமிழகத்துக்கு நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் ஒரு கட்சியோடு பல விஷயங்களில் முரண்பாட்டோடு நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். நாங்கள் சுயமரியாதை முக்கியம் போட்டியிட்டோம். நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி சமத்துவம் சம உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். 30% லஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க சார் டிவிகே. இல்ல, லஞ்சம் குறைந்தால் நிச்சயமாக எல்லாரும் வரவேற்போம். ஆனால் என்ன 30% 40% என்ன? அப்படி லஞ்சம் குறைந்ததாக இருந்திருந்தால் பழனி கோவில் ஒரு ஏக்கர் 40 சென்ட் நிலம் நிச்சயமாக அது பதிவாயிருக்கூடாதே. அந்த அதிகாரி எந்த விதமான லஞ்சம் வாங்காமலா அதை பதிவு செஞ்சிருக்க முடியும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. லஞ்சம் குறையணும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்படி ஒன்று சொல்லுகின்ற பொழுது நெரேட்டிவ் இப்படி இருக்கிற போது இன்னொன்று இப்படி நடக்கிறதே, அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன கேள்வி இருக்கிறது.
60 நாள் தாவே ஆட்சி பற்றி ஒன்று பெரிய வளர்ச்சி பகுதியில் வந்து ஒரு பெரிய எதுவும் வந்து சொல்லும்படியா இல்லைங்க. நண்பர் சொன்னது மாதிரி ஊழல் ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை வந்து பால் போல கண்ணுக்கு தென்படுற மாதிரி எங்கேயும் வந்து அப்படி இன்னும் தென்படலை. முதல்ல வந்து இப்போ இந்த ஊழல் ஒழிப்பை பொறுத்தளவு வந்துங்க கீழே ஒழிக்கிறதுங்கிறது ஒண்ணுதான். ஆனால் முதல்ல மேலே ஒழிக்கப்படணுங்க, மேலே ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒன்று டாஸ்மாக். டாஸ்மாக். அப்போ இந்த டாஸ்மார்க்கில் வந்து கம்ப்ளீட்டா வந்து டாஸ்மார்க் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகள், அதுக்கு பிறகு அது டாஸ்மார்க் கொள்முதல் செய்யறது, அது வந்து வாகனங்களில் எடுத்துட்டு போறது, அதுக்கு பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது. இதுல எதுவுமே மாற்றம் இல்லையே. இன்னைக்கும் வந்து அந்த 10 ரூபாய்ங்கிறது 20 ரூபாய் ஆயிருக்கிறது தவிர அது குறையிலையே. அப்ப நாம் எதை வளர்ச்சி, எந்த நன்மை, இது இந்த 60 நாள் என்ன முன்னேற்றம் என்று எப்படி சொல்றது? ஏதாவது ஒன்றிலாவது வந்து நம்மளுக்கு கண்கூட இந்த நன்மை தெரிகிற மாதிரி ஒன்றும் வரல. இன்னும் அவங்க வந்து பயிற்சியிலேயே இருக்கிற மாதிரி தெரியுதை தவிர, ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறாங்களே தவிர இன்னும் வந்து ஒரு காங்கிரீட்டான சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதோ அல்லது வந்து எதுலையுமே உதாரணத்துக்கு கூட வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க ஆளுநருடைய உரைக்கு முன்பாக. அந்த வெள்ளை அறிக்கையில வந்து 13 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில கடன் வாங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருவருடைய தலையின் மீது 1,28,000 வந்து சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படி என்று சொல்லுகிற பொழுது அந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக வாங்கி அது ஊழல் நடைபெற்றதா அல்லது உதாசீனமாக செலவழிக்கப்பட்டதா என்றுமே ஒன்றுமே சொல்லாமல் வெறுமனே வந்து புள்ளி விவரத்தை மட்டும் கொடுத்திருக்கிறார். அதனால வந்து ஒரு இம்பாக்ட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆட்சியினுடைய அழுத்தம், அதனுடைய தாக்கம் எதுலையுமே தெரிய மாட்டேங்குது. நான் குறையா சொல்லல. நான் சொல்றது வந்து 60 நாள் ஆட்சியினுடைய தாக்கம், அதாவது காவல்துறையினுடைய அந்த துறையின் மூலமாக அல்லது வந்து கல்வித்துறையில அல்லது வந்து மருத்துவத்துறையில ஏதாவது ஒன்றில் வந்து இந்த முன்னேற்றத்தை வந்து கண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மக்களுடைய தொடர்பிலே இருக்கிறார். இந்த அரசு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குது, இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த 5 ஆண்டுல எல்லாம் குறைவடி போயிருக்கு, இப்பதான் சீர்திருத்திட்டு வரோம், அதுக்கு எங்க அவகாசம் கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் தொடர்ந்து 60 நாள் கூட முடிஞ்சிருக்கு, ஆனா தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அரசியல் எப்பவுமே வந்து அவகாசம் போது விளையாட போனா அடுத்த செகண்ட் இருந்து கோல் போடுறோம், சரிங்களா? என்ன வந்து ஒரு ½ hour கழிச்சு போனா அதுக்குள்ள கேம் முடிஞ்சு போயிரும்ல. அப்படி அரசியலை பொறுத்தளவு வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, பதவி ஏத்தாச்சு, அடுத்த மினிட் வந்து நம்முடைய செயல்பாடு துவங்கி இருக்குதுங்க. அதனால கால அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து சொல்வது என்பது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிற போது ஒரு மெட்டீரியலிஸ்ட், இப்ப நீங்களே அடுத்த கேள்வி எதை வைத்து வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நான் அதை தரவு கொடுக்கணும். அப்போ அப்படி இல்லாத போது நான் என்ன சொல்லுவேன் சார், தமிழ்நாடு கவர்னருக்கு பழங்குடியின மக்கள் மீது பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் பண்ணியிருந்த பிரச்சனைக்கு முற்றிலும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழங்குடி குற்றம் செய்துவிட்டால் அவங்க குற்ற பரம்பரையாக பார்க்கப்பட்டாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, பழங்குடியின மக்கள் மீது குற்றங்கள் வந்து அதிக அளவுக்கு பதிவு செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பழங்குடியின மக்களுக்கான போராட்டம் பண்ணிட்டு தானே? இல்ல, இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அவங்க மேல இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல, அதாவது பழங்குடி மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகள் 30 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி இப்ப இல்ல. 40-50